வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த மாடு, இந்த கருப்பி மாடோட நான் மாட்டை இங்கே வடக்கு சைடு ஒரு நிலம் இருக்குது, அங்கேருந்து நம்ம அடைக்கிறதுக்கு பற்றிட்டு வரும்போது நான் கவனிக்கலை. இது எங்கள் தோட்டத்தில் நிற்கும். ஓடி வந்து அதோட பிள்ளை அதோட பாலெல்லாம் குடிச்சிச்சு. பயங்கர உஷார், நல்லா மேய்ஞ்சிருக்கு, நல்லா ஃபுல்லாக வயிறு இருக்குது, ஆனாலும் பாலை குடிச்சிருச்சு. அடுத்து இந்த மாடு செனை, இந்த மாடு செனை, அது ரெண்டு எல்லாம் இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். என்ன ஆடு எல்லாமே அடைகிறதுக்கு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கணும். இப்போ ஒரு டைம் சும்மா லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் அப்படியே படுத்துக்கும். பாருங்கள், எல்லோரும் வந்துட்டாங்க. குட்டியை நினைக்குது, பாலெல்லாம் குடிச்சிட்டு படுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்து தட்டைக்கு மழைநீர் தெளிப்பான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் நிற்கிற இடத்து வர வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மேலே ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணுறது. புல்லெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. இது என் கண்ணை தப்பி, இந்த மாடு ஆடு எல்லாம் என் கண்ணை தப்பி வந்து இந்த தட்டையெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். பாருங்கள், இதில் ஃப்ரண்ட் சைடெல்லாம் மேய்ஞ்சிருச்சு. பின்ன இந்த பக்கம் பாருங்கள், இப்போது இனி மேய விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஏரியா கம்ப்ளீட்டு. அடுத்து சூப்பர் நேப்பியர் புல் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கடலையும் விதைக்கிறதுக்கு, கடலை போடுறதுக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டு அடைச்சாச்சு. இனி மாட்டு பிரச்சனையிலேருந்து நமக்கு தொல்லை இல்லை. கம்ப்ளீட்டு இது முள்வெளி போட்டாச்சு. இதில் நம்ம என்ன விதைச்சாலும் இனி அது உள்ளே போகாது. இனி தென்னை மரம் உயரமாயிருச்சு, மாமரம் எல்லாமே மரங்கள் உயரமாயிருச்சு. மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, இனி அப்படி ஓப்பன் பிளேஸில் அப்படியே விட்டுற வேண்டியது தான். பாருங்கள், முள்வேலி போட்டாச்சு. இனி உள்ளே போக முடியாது, இந்த கள்ளத்தனம்லாம் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.